முன்னொரு காலத்தில் சிவப்பான்னு ஒருத்தர் இருந்தான். சிவப்பாவுக்கு பணத்து மேலே எப்பயுமே ஆசை. அதனால் சிவப்பா தன் கையில் இருக்கிற காசை செலவு செய்யவே மாட்டான். அப்படித்தான் ஒரு நாள் தன்னோட நண்பன்கிட்ட பேசிகிட்டு இருக்க நண்பனும், என்னடா சிவப்பா, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் விசேஷம் ஒன்றும் இல்லை, உன்னோட கஞ்சத்தனத்தினால பிள்ளை பெக்காமல் இருக்கிறியா என்ன? ஆமாண்டா, எங்கே பிள்ளை பெற்றா அதுக்கு யார் செலவு பண்ணுறது, பொறுமையாக பெற்றுக்கலாம், இப்போ என்ன காலம் கிடக்குது இல்லை? அடப்பாவி, பிள்ளை பெக்க கூட கஞ்சத்தனமா? என்னடா நீ இப்படி இருக்க? சாப்பாடுன்னு அது 3 வேளை சாப்பிடியா, இல்லை அதுவும் 2 வேளை தானே? நீ சொல்கிறதும் நல்ல யோசனையாக தான் இருக்குதே. 3 வேளை எதுக்கு சாப்பிட்ணும்? நல்ல யோசனையாக தான் இருக்கு நண்பா, நான் வரேன். இந்த கஞ்சம் காசுக்காக என்னென்ன செய்ய போகிறானோ கடவுளே, ஒன்றுமே புரியலையே. தன்னோட நண்பன் சொன்னதை நினச்சிக்கிட்டே சிவப்பா தன்னோட வீட்டுக்கு நடந்து வந்தான். ஏங்க, கோழி எடுத்துட்டு வரீங்களா? கோழிக்கறி சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்குங்க. கோழிக்கறி சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி, சமைக்கலாம். ஆனால் இனிமேல் நீ காலையில் 11 மணிக்கு தான் தூங்கி எந்திரிக்கணும். அப்புறம் சீக்கிரமாக படுத்து தூங்கிடணும். என்ன ஏங்க, என்ன ஆச்சு? 11 மணிக்கு எழுந்து சமைச்சா மதியம் ஆயிடும். காலையில சாப்பாடு மதியம் தான் சாப்பிட முடியும். அப்புறம் மதிய சாப்பாடு ராத்திரிக்கு தான். 6 மணிக்கு தூங்கி 11 மணிக்கு எழுந்திரிச்ச ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடவே முடியாது. என்ன பண்ணுறது? நண்பன் சொன்னது சரியாக தான் இருக்குது. இனிமேல் நம்ம வீட்டில் 3 வேளை யாருமே சாப்பிடக்கூடாது. 2 வேளை மட்டும்தான் சாப்பிடணும். 2 வேளை மட்டும் சாப்பிட்டா எவ்வளோ சாப்பாடு மிச்சம். இந்த யோசனை இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போச்சே. இப்படி சொல்லிட்டு சிவப்பா கோழி வாங்க போனான். மனைவியோ, இந்த கஞ்சனை கல்யாணம் பண்ணினதுக்கு கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. சிவப்பா வழியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது, இந்த கோழியை எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் இருந்த அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போனான். அப்பப்பா, கோழி விற்கிற விலைக்கு இனிமேல் கோழி குழம்பு சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல. இந்த நாளைக்கு நல்லா சமைச்சு வை. இப்படி சொல்லிட்டு சிவப்பா தூங்க போனான். சிவப்பாவுக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குது. தூங்கும்போது தான் சேமித்து வச்ச தங்க காசை தலையணைக்கு அடியில் வச்சு தான் தூங்குவான். அது இல்லாமல் அவனுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. தங்க காசை சேமித்து வைக்கிற பானை நிரம்பணுன்னு மஞ்சள் துணி போட்டு கட்டி வச்சிருவான். காலத்துக்கு திறந்து பார்க்கவே மாட்டான். இப்படி பல நாட்கள் போக சிவப்பா வீட்டில் திருடம் போனான். தங்க காசு பானை எல்லாத்தையும் திருடிட்டு போனான். அடுத்த நாள் காலையில் சிவப்பா தூங்க போக அங்கே மறைச்சி வச்சிருந்த தங்க காசு பானை எதையுமே காணோம். சிவப்பாவோ, அடியே அமுதா, எங்கடி போன? காசு பானை எதுவுமே இல்லையே, எங்கடி போச்சு எல்லாம்? என்னால் தாங்க முடியலையே இந்த அதிர்ச்சியை, கடவுளே. அப்படி சொல்லிட்டு சிவப்பா மயங்கி விழுந்தான். காசு இல்லாத துக்கத்தில் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போக படுத்த படுக்கையாக போயிட்டான். அட கடவுளே, என்னோட கணவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. இந்த நோயை எப்படி குணப்படுத்த போறேன்னே தெரியலையே. இப்படி அமுதா பேசிட்டு இருக்க சிவப்பாவோட நண்பன் வந்தாங்க. அவனும், நம்ம ஊருக்கு குருஜி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட குறைகளை சொன்னா தீர்த்து வைக்கிறாராம். நீயும் அவரை போய் பாரு, ஏதாவது வழி கிடைக்கும்ல. சரி அண்ணா, அவருக்கு குணம் ஆச்சுன்னா போதும், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குருஜியை பார்க்க போனா அமுதா. குருஜி கிட்ட நடந்த எல்லாத்தையும் அமுதா சொன்னான். குருஜியோ அதுக்கு, அம்மா, உன்னோட கணவனுக்கு வந்திருக்கிறது மனநோய். அவன் எந்த தங்க காசுனால இப்படி ஆனானோ அந்த தங்க காசு கிடைச்சா மட்டும்தான் குணம் ஆவான், இல்லைன்னா அவனை குணப்படுத்த முடியாது. சாமி, நான் எங்க போவேன் எவ்வளவு தங்க காசுக்கு? என்கிட்ட இவ்வளவு தங்க காசு இருந்திருந்தா எல்லாத்தையும் நானே சரி பண்ணியிருப்பேனே. ஆனா என்கிட்ட தங்க காசு இல்லையே. இதை கேட்ட குருஜி ஒரு வழி சொன்னாரு. இங்க பாருமா, நான் உனக்கு தொலைஞ்சி போன தங்க காசை தரேன், ஆனால் அது ஒரு மந்திர காசு மட்டும்தான். சாமி, மந்திர காசுன்னா என்னன்னு எனக்கு புரியல சாமி. உன்னோட புருஷனுக்கு வந்திருக்கிறது மனநோய். அவனுக்கு தங்க காசு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் போதும், எழுந்துக்குவான். நான் தர மந்திர தங்க காசை அவனுக்கு தந்தா போதும். ஆனால் அந்த காசை கொண்டு நீ எதையும் வாங்க முடியாது. மந்திர காசை வச்சு பொருள் வாங்கினா காசு மண்ணா போயிடுமா, என்ன புரியுதா? சாமி இப்படி சொன்ன உடனே அமுதாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சதுலேருந்து என்னோட கணவர் காசு கட்டி வச்ச பானையை திறந்து பார்க்கவே மாட்டாரு. அவருக்கு குலுக்குனா காசு சத்தம் கேட்டா போதும், நிம்மதியா தூங்குவாரு. அம்மா, நல்லா ஞாபகம் இருக்கட்டும், காசு பார்ப்பதற்கு மட்டும்தான், பயன்படுத்தல. சாமி, சத்தம் கேட்டாவே போதும், என்னோட புருஷன் கஞ்சன், திறந்து கூட பார்க்க மாட்டாரு. இப்படி சொல்லிட்டு அமுதா தங்க காசை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா. சிவப்பாவோட காதுகிட்ட போய் ஆட்ட காசு சத்தம் கேட்ட சிவப்பா எழுந்திருச்சான். என்னோட தங்க காசு கிடைச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு பானையை திறந்து பார்த்தான். தங்க காசு அதில் இருக்க மறுபடியும் கட்டி வச்சான். மறுபடியும் தன்னோட கஞ்ச வாழ்க்கையை ஆரம்பிச்சான். கடவுளே வந்தாலும் இவரை திருத்தவே முடியாது. எப்படியோ உயிர் பிழைச்சாரே, அதுவே போதும்.
ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கைக்கு சேமிப்பு முக்கியம்தான். ஆனால் அன்றாட தேவையை கூட பூர்த்தி செய்யாமல் சேமிக்கிறது தப்பு. சேமித்ததை கணிசமான அளவு வாழ்க்கைக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.